ஒரு ஜெனரலா சொல்லிடுறேன் இல்லையா? இப்பதான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெக்கார்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கஸ்டமர் நீட்ஸ், வாண்ட்ஸ், டிமாண்ட்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ் இதை நாளே அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சீங்கன்னா நல்லா ரீச் பண்ண முடியும் உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட. ஸோ யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் ஆப் அண்ட் டெக்னாலஜினா ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட்ஸ், அப்ஸ்கில், இப்படி நான் ப்ராட் லெவலில் நான் சொல்கிறேன். ஸோ செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் அப்படிங்கிறது செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட ப்ராட் கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பிஇ, ஆல் டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது மாதிரி எல்லாமே வர்றது ப்ராட்ல நம்ம வச்சிருக்கோம். டார்கெட்டிங் அப்படிங்கிறது நேரோ ஆடியன்ஸ் ஃப்ரம் த செக்மெண்டேஷன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய குரூப், அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறது டார்கெட்டிங். பொசிஷனிங் அப்படிங்கிறது உங்களைய உங்க பிராண்டோ உங்களோட ப்ராடக்டோ எப்படி உங்களோட ஆடியன்ஸ் முன்னாடி நிறுத்துறீங்க அப்படிங்கிறது பொசிஷனிங். ஸோ அதான் இப்போ நான் கேட்டேன், டைரக்டர் சங்கர் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை நம்ம தமிழ்ல இந்த பீப்புள் மத்தியில் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. ஸோ அவர் அவர் படம் எடுத்தாலும் பிரம்மாண்டமா இருக்கும், இதுதான் அவர் பொசிஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரஜினி அப்படின்னா அவரு ஒரு ஒரு இதுல பொசிஷன் பண்ணியிருப்பார், ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு இதுல பொசிஷன் பண்ணி தான் இத்தனை வருஷமா அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல, சார் நான் எல்லாமே பண்றேன், குவாலிட்டி ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆனா எல்லாரும் அதே வார்த்தை தான் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி லேட்டஸ்ட் சிலபஸ் அப்படின்னு நான் சொல்றேன், அதையும் எல்லாரும் சொல்றாங்க, பிளேஸ்மெண்ட்ங்கிற எல்லாரும் சொல்றாங்கன்னா நீங்க இந்த இடத்துல யூ நீட் டு கிரியேட் ஆர்டிபிஷியலி யுவர் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை எல்லா மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸும் நீங்க எடுத்துட்டு போகணும். அப்பதான் போக போக உங்களோட பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியே உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் தனியா உருவாகுவாங்க. ஸோ நான் எப்படி சொன்ன, சங்கர்ங்கிறது ஃபர்ஸ்ட் படத்துலயே பிரம்மாண்டம் அப்படின்னு இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்துக்காக ஆடியன்ஸ் உருவாகல, போக போக இவர் எடுத்தாலும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் ஒரு ஆடியன்ஸ் உருவானாங்க. ஸோ உங்களோட கம்பெனிக்கு ஒரு ஆடியன்ஸ் நாளைக்கு உருவாகணும்னா பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் ஐடி கெரியர் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவோம். பட் இது எல்லா பக்கம் நம்மளே எடுத்துட்டு போகிறது இல்லை. மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ்ல நீங்க லோகோ கீழே ஏதோ ஒரு இடத்துல இந்த வேர்டு எடுத்துட்டே போனா மக்கள் டக்கு ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் அகைன் காமன் வேர்டு. நான் சொல்றது ப்ராக்டிக்கலான ஒரு வேர்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பிள் அங்கே போனால் எனக்கு ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட பிராண்ட் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் யூ கிரியேட் ஆர்டிஃபிஷியலி இஃப் நாட் நேச்சுரலி க்ரோன் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு நல்லா தேவைப்படும். இப்போ நம்ம ஜென்ரலாக எடுப்பாங்க. செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது எதை வச்சு வரும் அப்படின்னா நார்மலா டெமோகிராபிக்ஸ், சைக்கோகிராபிக்ஸ், ஜியோகிராஃபி ஆர் லொகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ். இது எங்க செக்மெண்டேஷன் பிரிச்சாலும் இப்படிதான் வரணும்ல எதுவும் கிடையாதுங்க. இந்த செக்மெண்டேஷன்லயே நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் கொடுப்பாங்க. நார்மலா எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா டெமோகிராபிக்ஸ், லொகேஷன், சைக்கோகிராபிக்ஸ், ஒரு பிஹேவியரல் பாயிண்ட், அதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெயின் பாயிண்ட்ஸ், கோல் அப்படிங்கிறதோட நம்ம விட்டுறலாம். பையிங் பவர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம், இது நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ நீங்க இனிமேல் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம ப்ராடா ஒன்று சொல்றதுதான் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜாப் சீக்கர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செக்மெண்டேஷனாக பிரிக்கிறது தான் மெயின் இது. ஜஸ்ட்
ஸோ நம்ம எடுத்துக்கிற ப்ராட் செக்மெண்டேஷன் இது. இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா என்ன? எனி ஐடியா டெமோகிராஃபிக்ஸ்? ஏன்னா இந்த மாதிரி டேர்ம் இனி நம்ம யூஸ் பண்ணி பழகிக்கணும். சரி, ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஏஜ், ஜெண்டர், எஜுகேஷன், இந்த மாதிரி எதோட நம்ம பிரிக்கலாம். ஸோ டெமோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆடியன்ஸோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர், அவங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறத நான் 3 எடுத்துக்கிறேன். நார்மலாக ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி அதிகமாக எடுப்பாங்க. நம்ம இதில் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சைக்கோகிராஃபிக்ஸ். எனி ஐடியா வாட் இஸ் மீன் பை சைக்கோகிராஃபிக்ஸ்? ஆடியன்ஸோட மைண்டை படிக்கிறது. ஆடியன்ஸோட மைண்டை படிக்கிறது. கரெக்ட் அது. ஸோ ஆடியன்ஸோட மைண்டை படிக்கிறது, அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கும் ஆடியன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உள்ள அந்த மைண்டை படிக்கிறது. ஓகே, நாட் வந்து நம்ம ஜென்ரலாக அவங்களோட மைண்டில் இருக்கிறத படிக்கிறது இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரிலேட் பண்ணி படிக்கிறது. இப்போ அது ஒவ்வொன்றா நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். நான் இப்போதைக்கு ரீடிங் மைண்ட் ரிலேட்டட் டு அவர் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது லொகேஷன், கஸ்டமர் ரிசைடிங் லொகேஷன். ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க நம்ம ப்ராடக்ட் இதில் இருந்து அப்படிங்கிறதுக்கு லொகேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அந்த லொகேஷனில் தான் போய் நம்ம மார்க்கெட்டிங் எல்லாம் நம்ம பண்ணணும். பிஹேவியரல் பேட்டர்ன். ஸோ நம்மளோட கஸ்டமர் வந்து எப்படி பிஹேவியர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அவரோட பிஹேவியர் பேட்டர்னில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த. ஸோ சர்ச், டெசிஷன் பவர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிஹேவியர் இதில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையிங் பவர். இப்போ நம்மளோட ப்ராடக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 60,000 இப்படி நம்ம சேல் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஆப் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த இதை வாங்குற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு இருக்கா? இப்போ ஐஃபோன் நீங்கள் உள்ள வந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல வந்து ஆடியன்ஸ் வந்து பையிங் பவரில் பார்த்துருப்பாங்க, யார் நம்மளோட ஃபோனை வாங்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி ஒரு இது கேட்டகரி அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பையிங் பவர் இருக்கு, இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோனை வாங்க முடியும் அப்படிங்கிறத, அதாவது அமௌண்ட் காஸ்ட்லின்னு சொல்றதில்ல, ஒரு ஃபோனுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறத அந்த லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி பையிங் பவர் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. capacity to buy the product. இல்லை இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நம்மளுக்கு வேண்டாம், இப்போ நம்ம ஃபீஸ் இதுல எல்லாம் நம்ம பார்ப்போம், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு வேண்டாம்னு போறவங்களும் இருக்காங்க. ஸோ அதான் வந்து பையிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த இதை நம்ம நல்லா ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நம்ம எகைன் வந்து எங்க இருக்கிறோம், செக்மெண்டேஷன்ல தான் இருக்கிறோம். ஸோ இப்போ செக்மெண்டேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பிரிக்கலாம். யார் யாரு என்ன இதுல வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப் அண்ட் டெக்னாலஜி படிக்கும். ஸோ ஏஜ் எப்படி இருக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நான் எடுக்கிறதுனால 18ல இருந்து நான் ஆண்டர்பிரினர்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் வந்து ஜாப் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ரொம்ப குறைவானவங்க தான் நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னா 34 வரைக்கும் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் சீக்கர்ஸ் வரைக்கும் வைக்கிறேன். ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல். எஜுகேஷன் அப்படிங்கிறது யூஜி, பிஜி, எம்பிஏ முடிச்சவங்களும் வர்றாங்க, யூஜி முடிச்சவங்களும் நம்மகிட்ட ஒரு ஆடியன்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இந்த மூணையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டாங்களா ஏஜ் இதில். அடுத்து வந்து ரீடிங் மைண்ட் ரிலேட்டட் டு அவர் ப்ராடக்ட், சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ வாண்ட் அ ஜாப், வாண்ட் டு learn with practicals, how will be my future,
சரி, இப்ப நீங்க என்னன்னா உங்களோட மைண்ட நம்ம ரீட் பண்றது. நீங்க ஒரு என்குயரியா வர்றீங்க அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க? எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்க? எதெல்லாம் வந்து நீங்க ஃபியரா ஃபீல் பண்றீங்க? இந்த கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அந்த மைண்ட நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஐ கேன் கிவ் அ பெட்டர் சொல்யூஷன் டு யூ. ஸோ ஒருத்தர் ஜாபுக்காக தான் வந்து படிக்க வர்றாரு அப்படின்னா, நான் ஜாப் தான் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி என்னோட மார்க்கெட்டிங்ல நான் கொண்டு போறோம். ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நல்ல கிளாஸ் இருந்தா போதும். எனக்கு ஜாப் எல்லாம் முக்கியம் இல்ல. ஐ வாண்ட் டு லேர்ன் குயிக்லி அண்ட் ஒர்க் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஸோ அவங்ககிட்ட ட்ரெய்னரை பேஸ் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்கும்? இது எல்லாருமே ஐடி டவுன் ஆகுங்கிறாங்க, இல்ல ஏஐ வருதுங்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சா எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஃபியர் இருந்தது அப்படின்னா, அதை சால்வ் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால சைக்கோகிராபிக்ஸ் வந்து நீங்க ரியல் மார்க்கெட்டிங்ல இது இப்படி சைக்காலஜி ரீட் பண்ணி நம்ம பண்றோமான்னு நம்ம எங்கேயும் வராது. பட் இதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா, நான் அதனாலதான் சொல்றேன். நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள போகல. மார்க்கெட்டிங் சொல்லிட்டு தான் நம்ம போறதுனால நான் சொல்ல வரேன். உங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் நீங்க இப்படி திங்க் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கிவ் சக்சஸ்ஃபுல். இல்ல ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஒரு கொட்டேஷன் அனுப்புறீங்க, ப்ரொபோசல் அனுப்புறீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி இதெல்லாம் திங்க் பண்ணி ஒரு 4 வேர்டு அதை பத்தி போட்டீங்கன்னா தான் அந்த கம்பெனியோட உங்களை யோசிப்பாங்க. ஓகே, நம்ம இந்த அளவுக்கு திங்க் பண்ணல, இவங்க திங்க் பண்றாங்க. வெதர் இட்ஸ் தியரிட்டிக்கல் ஆர் பிராக்டிக்கல் ஆர் அச்சீவபிள், தட் இஸ் டிஃபரெண்ட் அப்படிங்கறத யோசிப்பாங்க. ஸோ கஸ்டமர் ரிசைனிங் லொகேஷன் நான் வந்து ஜென்ரலா நான் சொல்லணும்னா கொங்கு பெல்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அது கொங்கு பெல்ட் ரீஜன் அப்படின்னு சொல்றேன். அதாவது கொங்கு பெல்ட் அப்படிங்கிறப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கரூர், நாமக்கல் அப்படிங்கிறது கொங்கு பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படிங்கிறது போகும். ஸோ இவங்களோட சர்ச் ஆர் டெசிஷன் பவர் இது வந்து பிஹேவியரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிஹேவியர் வந்து எப்படின்னா சர்ச் பண்ணுவாங்க. நான் ஒரே இடத்துல வந்து நான் இங்கே வாங்க மாட்டேன், நான் இங்கேயே நல்லதுன்னு சொன்னாலும் நான் ஒரு 4 இடத்துல கேட்டு பார்ப்பேன் அப்படின்பாங்க. சர்ச் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். அதனாலதான் நம்ம காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம இன்னொரு வேர்ட்ல சொல்றோம். ஸோ டெசிஷன் பவர் யார்? என்னோட பிஹேவியர் நான் எல்லாம் சர்ச் பண்ணாலும் who is going to give money or influence to buy the product. இப்போ மணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒருத்தங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஹெச்ஓடி சொன்னார் இங்கே போய் படிப்பான்னு சொன்னா கம்மின்னு வந்து படிச்சிருவாங்க. அவங்க அங்கே மணி அதெல்லாம் வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யாரு, டெசிஷன் எடுக்கிறவங்க யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்றாரு என்கிட்ட இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இவங்க ஹெச்ஓடி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க பேரை சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். ஸோ அதனால அவங்களோட டெசிஷன் பவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. கெப்பாசிட்டி டு பை த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட டைம், எனர்ஜி இது எல்லாமே வந்து குறைக்கும். அந்த உங்களோட ஆடியன்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே தான் உங்களோட ஆடியன்ஸ்னு வருவாங்க. எல்லாத்துக்கும் இந்த பையிங் பவர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சில இது வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs 4 lakhsன்னு ஒரு கோர்ஸ் ஃபீ வச்சிருக்காங்க. நீங்கள் எஸ்ஏபி எல்லாம் போனீங்கன்னா இதே மாதிரி தான் லேக்ஸ்ல இருக்கும். இது எல்லாருனாலையும் இந்த ப்ராடக்டை பை பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ நீங்கள் அந்த சைக்கலாஜிக்கலாக நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள்கிட்ட வந்து பேசுகிறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் வச்சுருக்காங்கன்னா இது எல்லாமே ட்ரூ இல்லை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது இதை சஜஷனாக பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட வர்றவங்க வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா சரி அவங்க வந்து ஒரு 20,000 ஆவரேஜுக்கு நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது ஆவரேஜ். ஓகே. ஸோ அதனால அவங்ககிட்ட போய் நீங்கள் 2 lakhs கோர்ஸை பிச் பண்ணீங்கன்னா மேபி வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். இதே ஐஃபோன் வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா சரி ஃபோனுக்கே இவங்களை செலவு பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் நீங்கள் இன்னும் மாறலாம். ஸோ அதனால தான் அந்த பிஹேவியர் பேட்டர்னில் நம்ம இதை கொண்டு வந்து கூட கெப்பாசிட்டி டு பை த ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, ஐ திங்க் ரேப்பிடோவோ இல்லை ஓலா யூபர் ஏதோ ஒரு இதுங்க, நம்ம ரைடிங் பிளாட்ஃபார்ம் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா நீங்கள் ஐஃபோன்லேருந்து புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரைடை புக் பண்ணீங்க அப்படின்னா 20-30% எக்ஸ்ட்ராவாக காமிச்சுதாமா அந்த அமௌண்ட். சேம் டிஸ்டன்ஸ் சேம் இது ஐஃபோன் ஆண்ட்ராய்ட்லேருந்து பண்ணுறப்ப 20-30% கம்மியாக காமிச்சுது அப்படின்னாங்க. ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஐஃபோனில் இருக்கவங்க இன்னும் பே பண்ணுவாங்க அப்படிங்கிற அவங்களோட பிலீஃப், ஸ்பெண்டிங் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பிஹேவ் பண்ணாங்க.
அதனால அவங்களோட சாஃப்ட்வேர்ல அப்படி ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் ரைடிங் புக்கிங் காஸ்ட் ஹை அண்ட் நாட் இன் ஆண்ட்ராய்ட். இது ரீசெண்டாக ஒரு வகை நடந்தது, அதனால லைவாகவே நான் பார்த்தேன். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. டு ஆப்ஸ் சார்ஜ் ஹையர் கேப்பர்ஸ் ஆன் ஐஃபோன்ஸ் தேன் ஆன் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, பையிங் பிஹேவியர் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. சேம் ட்ரிப்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ், ஆண்ட்ராய்டில் இந்த ப்ரைஸ், ஐஃபோனில் இந்த ப்ரைஸ். ஸோ ஒன் firms identity regulate they inflate the experts suggest that disparity. நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் ரியலாக வந்து நடந்தது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த existing product they use, you can find whether they will buy or not. ஒரு ஃபோன் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். அவங்க என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அப்படின்னா ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்ட்லேயே காஸ்ட்லி ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராடக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இன்னும் நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டி டு பை த ப்ராடக்ட். இப்போ செக்மெண்டேஷன் இதுதான் நம்ம பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா செக்மெண்டேஷனில். எனி டவுட் சோஃபா? தியரிட்டிக்கல் நினச்சிடாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் தான் இன்டர்வியூவில் யூ கேன் டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் அதர்ஸ். ஆர் நம்ம சிவராமகிருஷ்ணன் அப்படின்னா கம்பெனினா அது இது பண்ணி தான் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா நீங்கள் கிளைண்ட்ட இது பண்ணலாம். எனி டவுட்? நோ சார். நோ சார். ஹலோ மேம், சொல்லுங்க மேம். ஸோ இப்போ now let's go into targeting. ஸோ டார்கெட்டிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்னா, நேரோ ஆடியன்ஸ் ஃப்ரம் த செக்மெண்டேஷன்லேருந்து நம்ம மறுபடியும் குறைச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ செக்மெண்டேஷன்லேருந்து குறைச்சி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் நம்ம போட்டிருக்கோமோ இதிலேருந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஏஜ் ஜெண்டர் எஜுகேஷன் போடணும். சாரி, நான் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இது போட்டுக்கலாம். ப்ராடில் வந்து எத்தனை அதிகமாக இருக்குது, 45 அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டார்கெட்டிங், அதில் வந்து ஏஜ் 18 to 34, இதுதான் என்னோட ஐடியல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். ஜெண்டர் அப்படிங்கிறது இங்கே ரெண்டுமே தான், இதில் எதுவும் சேஞ்ச் எல்லாம் எதுவும் இல்லை. அடுத்து வந்து எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் எப்படி வைக்கலாம் ஓகேங்களா? ஸோ பி ஆல்
சார் மியூட் பண்ணிக்கிங்க சார். சரி. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஏஜ் வந்து 18 to 34 வைக்கிறோம். 34 to 45 இந்த ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க. அது கம்மியாக வர்றதுனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ நம்ம எடுத்தது மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் எங்கே ஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறத எடுத்தோம். ஜெண்டர் அப்படியே எடுத்துட்டோம். எஜுகேஷன் வந்து பிஇ ஆல் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி ஆல், பிகாம் ஆல், எம்பிஏ அப்படிங்கிறத எடுத்துட்டோம். வேற ஏதாவது யூஜிசி இருந்ததுன்னா அது கம்மியாக வருதுன்னு அர்த்தம். இந்த 3 டிகிரி தான் மோஸ்ட்லி வருவாங்க. டிப்ளமோ ஆர் அதர் பிஜி டிப்ளமோ இந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்கும். இவங்களோட சைக்கோகிராபிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர், ஃபியூச்சர், ஹை ப்ரெஷர், ஓகேங்களா, ஈகர் டு கெட் சேலரி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு பிஹேவியரில் நம்ம பார்க்கலாம். சரி, சைக்கோகிராபிக்ஸில் பார்க்கலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஓகே நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி இவங்க பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன். ஸோ இப்போ நான் பிரிக்கணும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல் அப்படிங்கிறது நான் லொக்கேஷனாக பிரிச்சுட்டேன். ஸோ இதில் சின்னது வேற பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் இது பண்ணாமல் இது சிட்டி அண்ட் ரூரல், அதாவது அர்பன் அண்ட் ரூரல் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் பேட்டர்ன். சரி, இவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? நார்மலாக நம்ம கிட்டத்தட்ட மேலேயே நான் போட்டேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ச் இன்ஸ்டிடியூட், கம்பேர் வித் தம், டெமோ கேட்பாங்க. ஸோ கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன். அப்போ இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டில் கண்டென்ட்டும் நான் ரியலாக பேசுகிறப்ப இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பையிங் பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக எழுதணும். அதாவது இப்போ 18 இதில் வந்து இன்னும் கூட நீங்கள் செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் நேரோ டவுன் ஆடியன்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ 18 to லெட்ஸ் சே 24 அப்படின்னீங்கன்னா மீடியம் பையிங் பவர். ஏன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணுவாங்க, கேட்குறதுக்கு சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது மீடியம் பையிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் ஜாப் சீக்கர்ஸ், நான் ஐடி, கெரியர் சுவிச்சர்ஸ் இப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 24 to 35 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும் பையிங் பவர். பிகாஸ் அவங்க செல்ஃபாக ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பையிங் பவர்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் பையிங் பவர் வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். இந்த ஆடியன்ஸை இன்னும் நீங்கள் பிரிக்கணும். இந்த டார்கெட்டிங்கில் நம்ம கொண்டு 18 to 34 18 to 23 அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். 24 to 27 அப்படின்னு வச்சுக்கணும். 27 to 34. சரி, நான் இப்போ ஜென்ரலாக எடுக்கிறேன். பட் நீங்கள் வந்து அந்த ஆடியன்ஸில் எதாவது ஃபிட் பண்ணுவாங்க. யூஜி லோன் ஃபிட் பண்ணுவாங்க, பிஜி லோன் ஃபிட் பண்ணுவாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதே இது 24லேருந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த பையிங் பவர், பிஹேவியர் பேட்டர்ன், இவங்களுக்கு பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கும். 27 18 to 24 இருக்கவங்களுக்கு ஜாப் தான் சைக்கோகிராபிக்ஸில் இருக்கும். அது எனக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறது. இதை நீங்கள் 27 to 34 வந்து நம்மகிட்ட கோர்ஸ் படிக்கணும்னு வர்றவங்களுக்கு ஜாப் ஃபியர் இருக்காது. அவங்க ஆல்ரெடி ஜாப்பை பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு என்ன ஃபியராக இருக்குன்னா, இது படித்தோம்னா எனக்கு கெரியருக்கு நல்லா இருக்குமா, கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி லேட்டஸ்ட் இதை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ஸ்டாண்ட் வித் த க்ரௌட் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட ஃபியரை நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் அப்படின்ட்டு. ஸோ பொசிஷனிங்க்கு we need to create அப்படின்னு நான் சொன்னேன். யாராச்சும் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? ஸ்டேட்மெண்ட்னா தியரிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். ஆப் அண்ட் டெக்னாலஜினா எப்படி ஞாபகத்துக்கு வரணும் அப்படிங்கிற 1 word or 2 word or 3 word மேக்ஸிமம் சொல்ல முடியுமா? யாராச்சும் உங்களோட இமேஜினேஷனுக்கு நான் விடுறேன்.
என்ன மியூட்ல இருக்குன்னு அப்படியே சொன்னீங்க, நீங்களே மியூட்டுக்கு போயிட்டீங்க. அவன் மியூட். சார் அப்பீல்ல சேர்ந்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணலாம்? 100% பிளேஸ்மெண்ட். இது 100% பிளேஸ்மெண்ட் நாங்க சொல்றது இல்லை. இருந்தாலும் இது சொன்னா மக்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வர்றீங்க. ஓகே, அக்ரி. இன்னும் 3 எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லணும். ஜாப் கேரண்டி சார். ஜாப் கேரண்டி தான் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஜாப் கேரண்டி. ஒரு ஏஐ பாட் மாதிரி வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிட்டு 24 hours உங்க டவுட்ஸ் கூட கிளியர் பண்ணிக்கலாம்னு. அதாவது இது வந்து என்னன்னா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஐ அக்ரி, நீங்க 24 hours டவுட் கிளியர் பண்ணுவோன்ட்டு டக்குன்னு அவங்க சொன்னா ஞாபகம் வந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சப்போர்ட் ஆர் queries answered. மேபி அங்க போனோம்னா எப்ப இருந்தாலும் 24/7 நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு வருவாங்க. வெரி குட். இது ஒரு இன்னோவேட்டிவ் டிஃபரெண்ட் திங்கிங் தான். இன்னும் 2 பேர் குட் டீச்சிங். குட் டீச்சிங் அகைன் நான் எழுதிக்கிறேன். ஆனா இது எல்லாருமே சொல்றது தாங்க. அங்க போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய இன்ஸ்டியூட் பொதுவா சொல்லுவாங்க. அது மேபி ஆப்பிள் அப்படின்னா நல்லா இருக்கும் டீச்சிங், அந்த மாதிரி நேம் கொண்டு வரலாங்கிறீங்க. ஈவன் தான் கம்பெனிஸ் தான் சொல்லுவாங்க எல்லாம் நாங்க நல்லா டீச் பண்றோம்ட்டு. அதை வந்து மக்கள் சொல்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா கிளாஸ் எடுத்தோம்னா குட் டீச்சிங் சொல்லுவாங்க. வெரி குட், அதே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இன்னும் ஒருத்தங்க கம்பெனி கூட டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிளேஸ்மெண்டா இருக்கும். அதான் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். டைப் பண்ணி வச்சிருக்கிறத அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட். அது லத்திகம் சார் நிறைய கோர்சஸ் அண்டர் ஒன் ரூஃப் அந்த மாதிரிங்க சார். நிறைய கோர்ஸ் வந்து ஆப்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் கேரியர். அவங்க சொன்னது இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே போனோம்னா எல்லா கோர்சஸ் இருக்கும். நான் என்ன படிச்சுட்டு போனாலும் பிகாம் படிச்சுட்டு போனால் எனக்கு அதுக்கு அந்த கோர்ஸ் இருக்கும், ஐடி கோர்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் கோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்கிறாங்க. வெரி குட். ஸோ இந்த இதில் கம்பெனி உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி வச்சு உங்களுக்கு எது ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ நான் எப்படி வந்து உங்களுக்கு சொன்னனோ சங்கர் அப்படின்னா பிரம்மாண்டம் நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிராண்ட் இந்த பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஞாபகம் வருதா? ஏதோ ஒரு பிராண்ட் டக்குன்னு இதுன்னா இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? ஏதாவது இண்டிவிஜுவல் பிராண்ட் வேண்டாம், ப்ராடக்ட் பிராண்ட். ஒரு 2 minutesலேயே பிரேக்ஃபாஸ்ட்னா அது மேகி அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். 2 minutes பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மேகி. இல்லை மேகின்னு வந்தாலே 2 minutes அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். சூப்பர். ஸோ இது மாதிரி இன்னும் நீங்கள் திங்க் பண்ணுங்க பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் எப்படின்ட்டு. அதையே நம்ம மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஏதோ ஒரு இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி ஃபர்தராக யூஸ் பண்ணோம்னா பிராண்டுக்கு நம்மளுக்கு ஒரு நேம் வந்து அப்படியே கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்டிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம உருவாக்குனது. ஸோ வாட் ஐ வாண்ட் இஸ் நீங்கள் வந்து ஒரு எஸ்டிபி கிரியேட் பண்ணுங்க. எஸ்டிபி ஃபார் எனி ப்ராடக்ட் கிரியேட். எஸ்டிபி ஃபார் எனி ப்ராடக்டே போட்டால் போதும். எக்ஸாக்டாக வேறு டச் ஏதாவது நான் கொடுத்துருந்தேன். ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணாங்க. சரி, ஓகே. எனி ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும்.
இப்போ நான் உங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா கேன்வா இது வாங்க சொல்லியிருந்தேன். லத்திகா மட்டும் வாங்கியிருந்தாங்க கேன்வா ஆக்சஸ். ஸோ அது வாங்கினீங்கன்னா தான் நீங்க இமேஜ் இதெல்லாம் அப்படியே போட ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களோட இதுலேயே நீங்க போட்டீங்கனாலும் எனக்கு டெய்லி வந்து வாட்ஸ்அப்ல குரூப்லேயே போட்டீங்கனாலும் ஓகே தான், இண்டிவிஜுவலாக நான் அனுப்பிச்சாலும் ஓகே தான். என்ன நீங்க இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ கொஞ்ச நாளைக்கு எனக்கு அனுப்புங்க. டில் வி ஃபைன் டியூன் வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு. அப்புறம் நம்ம அதை இது பண்ணிக்கலாம், நீங்களே போடுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். இதுக்கும் கிளாஸ்க்கும் இப்போதைக்கு சம்மந்தப்படுத்த வேண்டாம். இமேஜஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். அதில் தனியாக நான் ஒரு கிளாஸ் வச்சு எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ChatGPT யூஸ் பண்ணுறதை மட்டும் இந்த இதில் நான் சொல்லிடுறேன். ஓகே, how to use ChatGPT. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்க இப்போ இந்த STP பத்தி படிக்கணும்னா எப்படி கேட்பீங்க? Sir, give me a STP பத்தி professional, ChatGPT ல கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? sir, give me a professional explanation about STP. Give me professional explanation about STP. STP. STP is a fundamental concept in marketing strategy. It stands for segmentation, targeting, and positioning. It helps in marketing strategy. It helps in business identify right customers and communicate the right value. நான் தான் சொன்னது, கஸ்டமர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல் எல்லாம் கம்யூனிகேட் பண்றது இதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறாங்க. காமன் டைப்ஸ் வந்து டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன், ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன், சைக்கோகிராஃபிக், பிஹேவியர் இப்படி கொடுக்குறாங்க. அடுத்தது டார்கெட்டிங் அப்படின்னா ப்ராசஸ் செலக்டிங் விச் செக்மெண்ட்ஸ் த கம்பெனி ஷுட் ஃபோக்கஸ் ஆன், அதில் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது பொசிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யூனிக் வேல்யூ உங்களோட எது இருக்கோ, பெனிஃபிட்ஸ் இருக்கோ அப்படிங்கிறது பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ இது ஒரு இது கொடுத்துருச்சு, ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் RRPO அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர் அப்படிங்கிறது ரோல். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ChatGPTக்கோ இல்லை எந்த AI டூலுக்கோ நீங்க ரோல் அசைன் பண்ணணும். ஆக்ட் ஆஸ் அ அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் நீங்க அசைன் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வர்ற ஆர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட். உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத ChatGPTல சொல்லணும். எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அடுத்தது பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக இந்த ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அவுட்புட் உங்களுக்கு எப்படி வேணும். இந்த அவுட்புட்டும் கூட சில சமயத்தில் யூஸ் பண்ணவும் பண்ண மாட்டோம். பட் இந்த மூணு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஹிஸ்ட்ரியில் அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லா டைமும் நீங்கள் ஆக்ட் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து RRPO அப்படிங்கிற சொல்றது. இப்போ நம்ம அதையவே கேட்கலாம். ஆக்ட் ஆஸ் அ என்ன சொல்லலாம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் வந்து ChatGPTக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன். நீ வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வித் 20+ years experience, specialized in EdTech domain, software training institute. இப்போ நான் கொடுத்துருக்க மாதிரி எப்படி கேட்குற பாருங்க. ஆக்ட் as a மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இதான் ரோல் நான் அசைன் பண்றேன். அது கூடவே வித் 20+ years ஸ்பெஷலைஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு கொடுக்குறேன். அந்த ரோலில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பர்சன் 20 years எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் இன் EdTech டொமைன், எஜுகேஷன் டெக்னாலஜி டொமைனில், பர்டிகுலராக சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இது வந்து இப்போ நான் ரோல் அசைன் பண்ணிட்டேன். மை requirement is to prepare a document for STP. STP bracket for Appen Technology
கோயம்புத்தூர். இப்போ ரெக்யர்மெண்ட் சொல்லுது இஸ் டு ப்ரிப்பேர் அ டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும், எஸ்டிபி பற்றி டாக்குமெண்ட் பண்ணணும். வேற என்ன எனக்கு ரெக்யர்மெண்ட் இல்லை. பர்பஸ் என்ன பர்பஸ்? அண்ட் த பர்பஸ் டு டீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக நான் எஸ்டிபி சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே, prepare a document for STP with complete details based on our courses we teach. ஏன்னா இந்த ஆடியன்ஸ்ல எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்ன கோர்சஸ் சொல்லி தருவனோ அதுக்கு உண்டான எஸ்டிபி கோர்சஸ் we teach அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஆட்மின் டெக்னாலஜி காமிக்கிறது மறுபடியும் வேண்டியதில்லை, ஏன்னா அங்கேயே வந்துடும். அண்ட் த பர்பஸ் இஸ் டு டீச் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கிவ் மீ அவுட்புட் இன் simplified version and tabular format. Output simplified versionங்களோட bullet points. அந்த அது மட்டும் இல்லை, டேபிளர் காலமாகவும் எனக்கு வேணும். டேபிளர் காலம். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் கேட்டது அதுக்கும் இதுக்கும் இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So case study, software training organization, app and technology is the objective. Generate qualified student enrollments focused on job-oriented IT training course. Market overview, industry tech is the core offering job-oriented skills. Demand driver, IT demand digital transformation. Target geography, Coimbatore plus Tamil Nadu. Customer motivation, career, salary growth, job placement. Key value proposition, practical training plus projects plus placement support. Segmentation, college students 18 to 22, BE, BTech, BCA, job after graduation, course preference is there. Job seekers 21 to 28, graduates, first IT job அவங்களோட கோலாக இருக்கும். ஃபுல் ஸ்டாக் டெஸ்டிங் இது சொல்கிறாங்க. கரியர் ஸ்விட்சஸ், நான் ஐடி பிராகன், மூத்த ஐடி கொரியர் இது. ஜியாகிரபிக் செக்மெண்டேஷன், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இதெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல, அதுவாக எடுத்து உங்களுக்கு சொல்லுது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்தியா போனீங்கன்னா Tier 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சேலமில் க்ரோயிங் டெக் எஜுகேஷன் டிமாண்ட் இருக்கு. திருப்பூரில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது யூஸ் ஆகும். இவங்களை வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கூகுள் ஆட், மெட்டா ஆட். சைக்கோகிராஃபிக்ஸ், கெரியர் பில்டர்ஸ் வாண்ட் ஸ்டேபிள் ஐடி ஜாப்ஸ். Tech and interested in coding, dissatisfied with the current job. Behavioral segmentation, focus on placements, already employed, want resume value. Targeting, primary target. இப்போ segmentation முடிஞ்சு அதிலிருந்து மறுபடியும் எடுக்கிறோம். ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷ் கிராஜுவேட், நான் ஐடி. செகண்டரி டார்கெட்டிங், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இது நேம். இப்போ இது பாருங்க, ஒரு ஒரு கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஒரு நேம் வைக்குது. அருண், ஏஜ் 21, எஜுகேஷன் பிஇ, கெட் டு டெவலப்மெண்ட் ஜாப், கன்சர்ன் லேட்டர். இப்படி தான் உங்களோட யார் இருப்பாங்க, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்கும். ஜாப் சீக்கரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? நேம் பிரியா, ஏஜ் 23, எஜுகேஷன் பிஎஸ்சி, ஐடி ஜாப், நோ கோடிங் நாலேஜ், பைத்தான் ஃபுல் ஸ்டாக். கெரியர் ஸ்விட்சரோட எப்படி இருக்கும்? 28, மெக்கானிக்கல், மூவ் டு ஐடி, டேட்டா சயின்ஸ், பைத்தான். ஆண்டர்பிரினருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பொசிஷனிங் டிபெண்ட்ஸ் ஹவு த இன்ஸ்டியூட் for students and who wants IT, Apple Technology, Coimbatore provide job-oriented software training with real-time projects. அதாவது இதுதான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஜாப்-oriented software training with placement assistance தான். Unlike traditional that focus only on theory. So, positioning elements, value proposition, differentiator. STP summary model, segmentation, who are potential students, implementation in digital marketing. இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். Give me yes. Download Word format. இப்போ புரிஞ்சுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிபி நம்ம கேட்டது, மேபி நீங்க இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க சிம்பிளா கேட்டதுக்கு சிம்பிளா சொன்னீங்க. ஐம் நாட் டினைங் தட் ஒன். பட் நம்ம எந்த சிம்பிளா கேட்கறோமோ, இந்த மாதிரி ஒரு லைன்ல சிம்பிளா கேட்டோம்னா அதுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும். அது கொடுக்காதுன்னு இல்லை,
அதுக்கு தகுந்தது கொடுக்கும். அதுவே நீங்க என்ன கான்டெக்ட்ல என்ன பர்பஸ்க்காக கேட்குறீங்கிறது நீங்க தெளிவுபடுத்தினீங்கன்னா இன்னும் எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது கொடுக்குறேன். இப்போ நான் இதை வச்சு டீச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சாம்பிள் காப்பியா இங்கே நான் வைக்கிறேன் உங்களுக்கு. எஸ்டிபி டாக்குமெண்ட் அப்படின்னு நான் போடுறேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. டேபிள் இருக்கிறப்பல அப்படி நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம போட்டுக்கலாங்க. காப்பி பண்ண கேட்டு இப்படி வரல. ஸோ இந்த இதை எடுத்து இப்படி தான் நான் வந்து டாக்குமெண்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன். எஸ்டிபி டாக்குமெண்ட் போய் இன்சர்ட் லிங்க். ஸோ எப்போ இந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபைல் ஷேர் with this link as a viewer நான் கொடுத்துறேன். எடிட் எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எஸ்டிபி முடிச்சிட்டோம். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு எப்பவுமே நார்மலாக. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே மார்னிங் 10:30 நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி மேக்ஸிமம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் ரிகார்டிங் கிளாஸஸ் போகும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா தான் நெக்ஸ்ட் 3 டாபிக் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் எஸ்இஓ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான அந்த 3க்கும் தேவையான ஒரு ப்ரிலிமினரி வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்ப்போம். கஸ்டமரை பற்றி படிக்கிறதே நிறைய பார்ப்போம். ஸோ அதனால தான் நம்ம மெட்டா அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இமேஜஸ் எல்லாமே நீங்கள் இப்போவே போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு சாம்பிள் இமேஜஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஃபைன், தேங்க்யூ. நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் நீங்கள். Thank you, sir.